Hi guys, welcome back to my channel. In this video I'm going to show you how I pre-pleat my saree for my cousin wedding. So this is my wedding reception saree. So already idhula lines irukku, so idu guideline ah vechu I'm going to start my pre-pleating. And first pleat எப்பவுமே 4 to 5 inches வைக்கலாம் or 3 inches according to your personal preference. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ளீட்ஸ் எப்போவுமே பெருசாக எடுத்துகிட்டு அதுக்கு அடுத்து வர ப்ளீட்ஸ் நெக்ஸ்ட் ப்ளீட் பார்த்திங்கன்னா 1 inch உள்ளே தள்ளி எடுக்கணும், அதாவது குட்டியாக எடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ளீட் பெருசாகவும் அதுக்குள்ளே வர ப்ளீட்ஸ் எல்லாமே குட்டி குட்டியாகவும் எடுத்துக்கலாம், முன்ன பின்னையும் எடுத்துக்கலாம். பட் ஆனால் பெருசாக எடுக்கக்கூடாது, குட்டியாக தான் எடுக்கணும். எனக்கு ஒரு 8 ப்ளீட்ஸ் வந்தது. ஸோ இதை நான் பின் பண்ணிக்கிறேன். கிளாத் பேக் யூஸ் பண்ணி என்னோடய சாரியை டேபிளில் போட்டு செக்யூர் பண்ணிட்டு மிச்சம் உள்ள ப்ளீட்ஸ்லாம் எடுக்கிறேன். இது எப்படி எடுக்கணும்னா கையை ஒன்றுக்குள்ளே வச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும். தட் வில் பி அ ஈஸியஸ்ட் மெத்தட். இது ஒரு டைப் ஆஃப் டேக்கிங் யோர் பல்லு ப்ளீட்ஸ். இந்த மாதிரி 2-3 டெக்னிக்ஸ் இருக்குது. இந்த வீடியோவில் இந்த டெக்னிக் காமிச்சிருக்கேன். ஸோ இதே மாதிரி நம்ம ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு அடிக்கு நம்ம வச்சு ஈஸியாக இது பண்ணிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸில் ஆகும்போது நம்ம தூரமாக வச்சு கூட நம்ம ப்ளீட்ஸ் இது பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டாக நான் இதை அடுக்கி அதுக்கப்புறம் நீட்டாக செக்யூர் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆஃப்டர் தட் இது நம்மளோட முட்டிக்கும் ஒரு அரை அடி கீழே இருக்க மாதிரி வச்சு நான் பண்ணிக்க போகிறேன். ஸோ இட் வில் பி 3 பார்ட்ஸ். ஸோ 3 பார்ட்டாக வச்சு என்னோட காலுக்கு கீழே இருக்க மாதிரி பார்த்துக்க போகிறேன். ஸோ நம்ம ப்ளஃபி ப்ளீட்ஸுக்கு இந்த ப்ளீட்ஸை நீட்டாக அயர்ன் பண்ணும்போது நல்லா அந்த ஃப்ளஃபியான டெக்ஸ்சர் ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதுக்காக நான் இதை ஸ்டீம் அயர்ன் பண்ணுறேன். ஸோ என்னோடய சென்டர் செக்ஷன் மட்டும்தான் நான் அயர்ன் பண்ணுறேன். ஒரு க்ரீஸ் கூட இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் அந்த ப்ளீட்ஸ் ரொம்ப லாங் ஸ்டேவாக இருக்கும். ஸோ என்னோடய நேவல்லேருந்து ஒரு சுத்து சென்டராக இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் என்னோடய சென்டர் ப்ளீட்ஸ் ஸ்டார்ட் ஆகிற ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ எக்ஸாக்ட்லி இங்கே தான் ஸ்மால் சைஸ் தான். நீங்கள் யூஸ்வலாக ஃபர்ஸ்ட் ப்ளீட் அதாவது ரைட் லெக் மேலே ஸ்டார்ட் பண்ணி இது பண்ணலாம். இல்லை நீங்கள் உங்களுக்கு நிறைய ப்ளீட்ஸ் வரணும், நல்லா ஃப்ளஃபியாக இருக்கணும்னா நீங்கள் சென்டர் ஆஃப் த நேவல் வச்சு இது பண்ணலாம். இதே எக்ஸல் டபுள் எக்ஸலுக்கு மேலே இருக்கீங்கன்னா நீங்கள் லெஃப்ட் சைட் கால் கிட்ட இருக்க மாதிரி நீங்கள் பார்த்து உங்களுக்கு நிறைய ப்ளீட்ஸ் வர மாதிரி இருக்கும். ஸோ சென்டர் ப்ளீட்ஸ் எண்ட் ஆகிறது எப்படி இருக்கும்னா நம்ம அந்த ஃபிட் பண்ணுற இடத்துலேருந்து ஒரு அடி ஒரு முழம் வரைக்கும் ஃபேப்ரிக் விட்டுட்டு ப்ளீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃப்ளஃபி ப்ளீட்ஸ்க்கு நான் ஒரு 4 inch சைஸில் இருக்க மாதிரி ப்ளீட்ஸ் எப்போவுமே சென்டர் ப்ளீட்ஸ்க்கு வைப்பேன். ஸோ 4 inchங்கிறது ஸ்டாண்டர்ட். ஸோ 4 inch எல்லா ப்ளீட்ஸுமே 4 inchல இருக்க மாதிரி ஒரே நேர்கோட்டில் இருக்க மாதிரி வச்சுட்டு நம்ம ப்ளீட் பண்ணலாம்.
ப்ரீப்ளீட் பண்ணி ஒரே மாதிரி வச்சுட்டு நம்ம ஒரு கிளாத் பெக் யூஸ் பண்ணி செக்யூர் பண்ணுறோம். அங்கேருந்து ஒரு சான்லேருந்து கொஞ்சம் ஒரு அரை ஃபிங்கர் கேப்பில், அதாவது 10 சென்டிமீட்டர் கேஸ். ஸோ அந்த 10 சென்டிமீட்டர்லேருந்து ஃபர்ஸ்ட் பின் பண்ணுறோம். அந்த பின் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக் வந்து ஒன்று மேலே ஒன்று ஒரே மாதிரி வச்சுட்டு ஃபர்ஸ்ட் பின் பண்ணுறோம். அந்த ஃபர்ஸ்ட் பின்க்கு வர அடுத்த பின் பார்த்திங்கன்னா ஸ்டாக்கிங் மெத்தட்னு சொல்லுவோம். ஸோ ஒரு அடி கேப்பில் வச்சு நம்ம பின் பண்ணிக்கிறோம். ஸோ அது நம்ம வி ஷேப்பில் வரும்போது நம்மளுக்கு கீழே ஒரு மாதிரி வி மாதிரி படர்ந்து இருக்கும். தட்ஸ் த திங். ஸோ ஃப்ளஃபி ப்ளீட்ஸுமே ஒன்று மேலே ஒன்று நல்லா நிற்கும். ஸோ நெக்ஸ்ட் கம்ஸ் த அயனிங். ஸோ அயனிங்கில் டெம்ப்ரேச்சர் பார்த்திங்கன்னா அதே அயன் பாக்ஸ்லேயே சில்க்ன்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம அயன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஸ்டீம் பிளாஸ்ட் பண்ணி தான் நம்ம அயன் பண்ணுவோம். ஃபேப்ரிக்கில் அந்த கிறிஸ்ப்னஸ் இருக்கும் எப்போவுமே. நான் வந்து இந்த சாரீ வந்து நான் ரொம்ப ஸ்டீம் கொடுக்கல. ஐ டோன்ட் வாண்ட் டு ரூயின் தி சாரியோட டெக்ஸ்சரை. ஸோ செஸ்ட் பிளேட் ஸ்ப்ரெட்டிங் அண்ட் அதோட மெஷர்மெண்ட்ஸ் வந்து அதில் போஸ்ட் இன் another வீடியோ. ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸ் தான் நான் இதில் காமிச்சிருக்கேன். ஐ couldn't able to shoot much of it. நம்ம அந்த 10 சென்டிமீட்டர் எடுத்தோம்ல சென்டர்பிளிக்கு. ஸோ அதை மட்டும்தான் நல்லா கிறிஸ்பாக ஸ்ட்ராங்காக அயன் பண்ணிக்கிறேன் ஸ்டீம் பிளாஸ்ட் பண்ணி. ஸோ அதுக்கு கீழே நான் எதுவுமே அயன் பண்ணல. அப்படி அயன் பண்ணால் நம்மளுக்கு வந்து அந்த ஃப்ளஃபியாக இருக்காது, ஃப்ளாட் அயன் பண்ண மாதிரி ஆயிரும். ஸோ அந்த பபிளாக இருக்க ஏரியாவை நம்ம வந்து ஸ்டீம் மட்டும்தான் ஸ்ப்ரெட் பண்ணுவோம். ஸோ ஃபேப்ரிக்கை அப்படி உல்டாவாக திருப்பி போட்டுட்டு உள்ளே இருக்க அந்த கார்னர்ஸ் எட்ஜஸ் மட்டும்தான் நம்ம அயன் பண்ணுவோம், நாட் தட் அவுட்டர் லேயர். ஸோ அப்போ அந்த ப்ளீட்ஸ் வந்து நிற்கும். அண்ட் இந்த மாதிரி ஸ்டாக் பண்ணி நம்ம அயன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பபிள் ப்ளீட்ஸ் ஆர் ஃப்ளஃபி ப்ளீட்ஸை எப்போவுமே ஹேங்கர் ஃபோல்ட் பண்ணும்போது அதோட ஸ்டே வந்து நல்லாயிருக்கும். Nowadays they are doing same box folding type also, but I prefer this hanger folding. This time in next video I'll show you folding techniques, and I'll show you the draping technique also. And this is the output. And if you like this video, please don't forget to like, share and subscribe to my channel. Until next time, see you and bye guys.